காதல்ன்றது ஒரு புனிதமான விஷயம். இது எமோஷ்னல் ஆன விஷயங்கள். ஆனால் இதை கிரிமினலாக சார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றத நிமிஷத்துக்கு நிமிஷம் யூ ஆர் அப்டேட்டட் வித் தட் மொபைல். காதல்ன்ற பெயரில் கிரிமினல் இன்டென்ட்டோட ஒருத்தவங்க பழகுறாங்க, அதனால பழி வாங்கப்படுறாங்க அப்படின்னா, உங்கள் இமோஷ்னலாக எவ்வளோ தூரம் லாக் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு யார் பிடிக்குமோ சில ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுவாங்க. அந்த ஃபோட்டோஸை அவன் திரும்பி ஷேர் பண்ணும்போது அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது புதிய யுகத்தில் சட்டமொழி வகுப்பறை. நான் யாழினி திருமுகம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காதல் அப்படின்ற ஒரு பெயரில் தான் ஏமாத்துறவங்களை சட்ட நடவடிக்கை அவங்க மேலே எடுக்க முடியுமா முடியாதான்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இதை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறதுக்காக நம்ம கூட 2 சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. முதலாவதாக கீதா பிரியா மேம். மேம் ஹேஸ் more than 21 years of experience in civil, criminal and matrimonial cases. வணக்கம் மேம். வணக்கம். அடுத்தபடியாக நம்ம கூட விக்னேஷ் சார் இருக்காங்க. சார் ஹேஸ் more than 4 years of experience in civil, criminal, matrimonial cases மற்றும் பில் ரிட் அண்ட் RTI. வணக்கம் சார். வணக்கம். ஸோ உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் வழக்கறிஞர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொலைபேசி மூலியமாக அணுகலாம். இல்லை அப்படின்னா 9944010692 என்ற வாட்ஸ்அப் எனக்கு ஹலோ SOV அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக கிளியராக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சந்தேகத்தை நம்ம நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சார், காதல் அப்படின்ற ஒரு பெயரில் ஏமாத்துறவங்க மேலே சட்ட நடவடிக்கை எடுக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பாக மேம். இந்த ஒரு ஃபேக்டை பார்த்தீங்கன்னா, இது எமோஷ்னல் ஆன விஷயங்கள். ஆனால் இதை கிரிமினலாக சார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ண முடியும். எப்போனா அதோட இன்டென்ஷன் கிரிமினலாக இருந்தால். ஏன்னா காதல்ன்றது ஒரு புனிதமான விஷயம். அது கம்ப்ளீட்டாக எமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இது மனிதன் தோன்ற காலத்துலேருந்து இருக்குது. ஆனால் இது எப்போ கிரிமினலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களோட கிரிமினல் இன்டென்ட் இருந்தால். இப்போது ஒரு நபர் இன்னொரு நபர், இப்போ ஆணோ பெண்ணோ, இதில் ஜெண்டர் நியூட்ரல், யாருமே நம்ம இவங்க தான் பண்ணுவாங்க இவங்க தான் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒருத்தரை ஏமாற்றியே ஆகணும் அப்படின்ற இன்டென்ஷனோட ரைட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து பழகி எய்தர் ஃபார் எனிதிங், அது எய்தர் ஃபார் செக்ஷுவல் ப்ளஷராக இருக்கலாம், இல்லை எய்தர் ஃபார் த அப்ராகேஷன் ஆஃப் தேர் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், எனிதிங். நம்ம இன்றைக்கி சுச்சுவேஷனில் நிறைய பார்க்குறோம். ஸோ நம்ம அப்கமிங் டிஸ்கஷனில் இது எதுலாம் சார்ஜ் பண்ணுவாங்கன்றதை பார்க்கலாம். பட் பேசிக்கலாக நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு காதல்ன்ற பெயரில் கிரிமினல் இன்டென்ட்டோட ஒருத்தவங்க பழகுறாங்க, அதனால் பழி வாங்கப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிரிமினல் சார்ஜஸ் பண்ணலாம். இதன் மூலிமா 10 வருஷம் வரலும் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இதை நிறைய ஹை கோர்ட்ஸும் சுப்ரீம் கோர்ட்டும் அஷ்யூர் பண்ணியிருக்கு. ஈவன் இப்போ இருக்கிற பாரதிய நியாய சன்ஹிதாவும் இதை அஷ்யூர் பண்ணுது. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க மேம். இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகப்படுது. அப்போ டேட்டிங் அப்படின்றதும் டேட்டிங் ஆப்பில் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வருது மேம்? இப்போ கிரிமினலான இன்டென்ஷன் சொல்கிறது 2 பேருக்கும் காமனான விஷயம். அதாவது மேல் ஃபீமேல்ன்றது இன்டென்ஷன். முக்கால்வாசி சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு இதில் ஒரு அக்கௌண்ட்டுன்னு ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சைடில் இருக்க மெசேஞ்சர் அப்படின்ற வழியில் ஒரு க்யூரியாசிட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த பக்கம் யார் இருக்காங்க என்ன இருக்காங்கன்றதெல்லாம் யாரும் விசாரிக்கிறதெல்லாம் இல்லை. பட் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பித்தோடனே இவங்களை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸை இவங்களாவே ஓனாக, அது மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும், they are starting disclosing each and everything. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள மீறி சில தகவல்களை அதில் இன்டிமேட் பண்ணிட்டே வராங்க. இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் பண்ணுறது என்னென்னா ஃபோட்டோ ஷேரிங். அந்த ஃபோட்டோ ஷேரிங் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் வீடியோஸாக மாறுது. இது எங்கே சைபர் கிரைமாக மாறுது, இது எங்கே சைபர் த்ரெட்டாக மாறுது, இங்கே எங்கே ஸ்டாக்கிங் வருது, இங்கே எங்கே இவங்க எந்த இடத்துல மாறுறாங்க, எந்த இடத்துல இவங்க ட்ராப் ஆகுறாங்க, எந்த இடத்துல த்ரெட் ஆகுறாங்க, பிளாக்மெயிலில் எங்கே போகிறாங்க, எந்த இடத்துல இவங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி கிராப் ஆகுது, எல்லாமே நம்ம கிரிமினல் இதில் பொறுத்த வரைக்கும் கிரிமினல் இன்டென்ஷன் தான். there are more than 6 to 7 ப்ரொவிஷன். இந்த 7ல் அதர்ஸாக வர்றது தான் இந்த சைபரில் வர சோஷியல் மீடியாவில் வர ப்ராப்ளம்ஸ். பட் இவங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்குன்னா, 2 பேரும் பழகுற இடத்துல there is no confidence at all. நான் நிறைய உண்மையை சொல்கிறேன்னா நீ உண்மையாக சொல்கிறியான்ற தாண்டி நான் எவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட உண்மையாக இருக்கிறேன்றத
செக்ஷுவல் ரீஜனான இன்டர்கோர்ஸோட பற்றிய ஸ்பீச்சும் அதை பற்றியான ஃபோட்டோ வீடியோஸ் தான் நிறைய லீக்கேஜ் ஆகுது. இதுதான் வந்து வெளியவும் சொல்ல முடியல. இது ஒரு அப்யூஸாக வந்து மேலுக்கும் நடக்குது, ஃபீமேலுக்கும் நடக்குது. இட்ஸ் நாட் ஒன்லி ஒரு ஜெண்டருக்குன்னு கிடையாது. இட்ஸ் போத் தி ஜெண்டர் ஆர் அஃபெக்டட் பை திஸ் ஒன். இதில் என்ன ஆகுதுன்னா ஃபேமிலிஸ் இழுக்கிறது. ரெண்டாவது, இது ஹேக் ஆயிருந்தா மேபி இந்த சோர்ஸ் வீடியோவில் இந்த மேல் தான் பண்ணாருன்னு தெரியல, இந்த ஃபீமேல் தான் பண்ணாங்கன்னு தெரியல, ஒரு டெக்னிக்கல் பர்சன் அந்த ஃபோனை ஹேக் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் ஆர் வெரி ஈஸிலி டு ஹேக். அந்த ஹேக்கர் வழியாக ஐபி அட்ரஸில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் போயிருக்கு, ஒரு நியூட் ஃபோட்டோ போகுது. பிகாஸ் ஆஃப் அ ஆப் யூ ஹவ் டவுன்லோடட். நீங்கள் நிறைய ஆப்ஸ் வந்து தேவையில்லாமல் டவுன்லோட் பண்ணி வைக்கிறீங்க. அந்த லிங்க்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா அலோவ் பெர்மிஷன் ஒன்று கொடுக்குறீங்க, கேமரா ஆக்சஸ்ன்னு ஒன்று கொடுக்குறீங்க. இதை கொடுத்துட்டு நீங்கள் என்னவா இருக்கீங்கன்னா யூஆர் ஜஸ்ட் கிவிங் இன்ஃபர்மேஷன் டு தெம் த்ரூ ஃபோட்டோஸ். இதில் தான் முக்கால்வாசி த்ரெட்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான லவ்வர்ஸ் இல்லையா நாங்கள் சோஷியல் மீடியாவில் நாங்கள் இருக்க முடியாதானா? வை கான்ட் யூ ஹேவ் ஒரு செக்யூர்டு ஸ்பீச்? பவுண்ட்ரிஸே செட் பண்ணக்கூடாது. ஏன் வந்து விசாரிச்சுட்டு இது இருக்கலாம்ல? ஒரு க்யூரியாசிட்டியில் தான் வந்து நிறைய ராங்ஸ் அண்ட் நிறைய கேசஸ் இதில் தான் ஃபைல் ஆகுது. ஸோ கிரிமினல் இன்டென்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுற ரீசனுக்கு கொடுக்குற சோர்ஸ் நம்மக்கிட்டேருந்து தான் போகுது. ஆர் மேல் ஆர் ஃபீமேல், த சோர்ஸ் இஸ் கிவன் த்ரூ தி மீடியா தான். அதில் என்ன கொடுக்குறாங்கன்னா ஃபோட்டோஸை தான் அதிகமாக வச்சுக்கிறது. ஃபோட்டோஸ்ன்றது சோர்ஸ் வீடியோ, ஐபி அட்ரஸ்லேருந்து நம்ம அனுப்புகிற ஒரு விஷயம், நெட்டுன்ற விஷயத்தை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி நீங்கள் ட்ராக் ஆகுறீங்க, நீங்கள் எப்படி இது ஆகுறீங்கன்னா த்ரூ த டைம், ஹவ் யூ த வேர்ட்ஸ் யூ யூஸ், அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறீங்க, ரெக்கார்ட் பண்ணுறீங்க, கேப்சர் பண்ணி வச்சுக்கிறீங்க. இப்போ இங்கே யார் தேவைப்படுறாங்க, இந்த கேஸை போய் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறீங்க, இது எப்படி எடுப்பாங்க? இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இதை எப்படி எடுப்பாங்க? ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இதை எடுக்கணும்னா நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட் வந்து நான் சீட்டிங்கில் கொடுத்துட்டேன், என்னை ஃப்ராட் ஆக்கிட்டாங்க, என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க, டிஃபமேஷனில் கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் பிஎன்எஸ் ஆக்ட்லேயோ நம்ம வந்து எவிடன்ஸ்லேயோ ப்ரொவிஷன். இது தாண்டி சைபரில் கொடுக்கும்போது வி ஹாவ் டு இன்வெஸ்டிகேட் த சோர்ஸ் டாக்குமெண்ட். தேர் ஒரு டெக்னிக்கல் பீப்புள்ஸும் வேணும். நம்ம ஆஸ் அ ப்ரொஃபஷனல்ஸும் நமக்கு என்ன பண்ணணும்னா இது எந்த மாதிரியான க்ரைம்குள்ளே வருது அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது எவ்ரிதிங் ஆன் த மேல், அந்த மேலிஃபைடு இன்டென்ஷன்ஸும், அங்கே ஒரு ஹேகர் யாராக இருக்காங்களா, அந்த பக்கம் இருக்கவங்க நம்மகிட்ட ஒரு மேலே சோர்ஸ் கேட்டிருக்காங்களா, ஃபினான்ஷியலாக நம்மகிட்ட ஏதாவது வாங்கியிருக்காங்களா, இந்த த்ரெட்ஸ் தான் இப்போ அதிகமாக இருக்குது. ஓகே மேம். இதை நிறைய பேர் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வர்றதில்லை. ஓகே, பவுண்டரி செட் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ரெண்டாவது, டிஸ்க்ளோசிங் ஆஃப் ஃபேக்ட்ஸ். நீங்க ஒரு வாட்டி 2 வாட்டி வெரிஃபை பண்ணிட்டு உங்களை பத்தி நீங்க டீடைல்ஸ் கொடுக்கலாம். நான் இங்க போற லைவ் லொகேஷன்ஸ் போடுறீங்க, நீங்க என்ன பண்றீங்கன்றத நிமிஷத்துக்கு நிமிஷம் யூ ஆர் அப்டேட்டட் வித் தட் மொபைல். ஸோ அந்த சைடில் இருக்கவங்களுக்கு மேல் ஆர் ஃபீமேல் நான் இதுதான் பண்றேன்றதை தாண்டி யூ ஹவ் கிவன் சம் இன்ஃபர்மேஷன் கிவிங் அலவ் ஆக்சஸிங் பெர்மிஷன். அதுலேருந்து கொடுத்துட்டு இவன் ஏமாற்றிட்டாங்க, இவங்க எங்கிட்டேருந்து இதை வாங்கிட்டாங்க, பேங்க் அக்கௌண்ட் ஓடிபிலேருந்து இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, நீங்கள் தான் உங்கள் பின்னே சொல்லியிருக்கீங்க. திஸ் இஸ் ஹவு தீஸ் திங்ஸ் ஆர் கெட்டிங் ஹையர், ஹியூஜராக தான் இருக்குது. ஸோ யார் மேலேயும் பெரிய ட்ரஸ்ட் இல்லை. கரெக்ட் மேம். ஓகே, இதுதான் இதோட மெயின் ரீசன் ஆஃப் கெட்டிங் கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே மேம், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் ஐயா, நாங்க திருமொழியிலிருந்து பேசுறோம்மா. வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? திருமொழியிலிருந்து கருப்புசாமி பேசுறோம்மா. சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம். அம்மா, என் பையன் ஆர்மியில இருந்த காலத்துல ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தான். ஓகே. பழக்கப்பட்டு கூட்டிட்டு வந்து தனிமை, எங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கல. ஓகே. அப்புறம் 2 நாள் தனிமைப்படுத்தி வச்சிருந்தோம். ஓகே. அப்புறம் தனிமைப்படுத்தி வச்சிருந்து மறுபடியும் கூப்பிட்டு கேட்டதுக்கு நான் போனேன்னா என்னை கொண்டு போடுவாங்க, காதல மருந்து ஊற்றி என்னை கொண்டு போடுவாங்கன்னு சொல்லி சொன்னான். ஓகே. அதுக்கு பின்னால நாங்க மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க அப்பா அம்மாவை வர சொன்னோம். ஓகே. அப்பா அம்மாவை வர சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல பேசும்போது அந்த புள்ள போக மாட்டேன்ட்டா. ஓகே சார். அப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லாம் சரி எங்களுக்கு இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டு இந்த பொண்ணுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி போட்டு கையெழுத்து போட்டு போயிட்டாங்க. ஓகே. போகும்போது காலில் கழுத்துல இருந்த செயின் பொருளுக்கெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஓகே. அதுக்கு பின்னால நாங்க அப்புறம் வேற வழி இல்லாம கூட்டிட்டு போய் நாங்களே கோயில வச்சு தாலி கட்டி வீடு புண்ணியாச்சனைக்கு வந்தது பையன் லீவுல. ஓகே. அப்புறம் புண்ணியாச்சனைக்கு அந்த பொண்ணையும் உட்கார வச்சு ஹோமகுண்டத்துல உட்கார வச்சு நாங்க பூஜை பண்ணி 1 வாரம் இருந்தோம். ஓகே.
ஒரு வாரம் கழிச்சு அவங்க அப்பா சொந்தத்துல இருந்து ஒரு 4 பேர் வந்தாங்க. அவங்க மாமாவும் சித்தியும் அவங்க சொந்தத்துல 2 ஆம்பளைங்க 2 பொம்பளைங்க வந்து ஏதோ ஏமாந்து போச்சுங்க, தப்பு நடந்து போச்சு, அதனால நாம ஒண்ணு சேர்ந்துக்கலாம், ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது, அவங்க அப்பா அம்மா சூசைட் பண்ண போறாங்க, அதனால நம்ம ஒண்ணு சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. அப்புறம் நாங்களும் அதுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி போட்டு அப்புறம் நீங்க வாங்க எங்க ஊருக்கு வந்து நீங்க பொண்ணு கேட்கற மாதிரி கேளுங்க, நாங்க யாராச்சும் பக்கத்துல அக்கம் பக்கம் இருக்கவங்க கேட்டு எங்க ஜாதி பையன் தான் இது மாதிரி ஆர்மியில் இருக்கிறான், பொண்ணு கேட்கறாங்க, பொண்ணு கொடுத்துடலாம்னு இருக்கிறோன்னு சொல்லி போட்டு சொன்னாங்க. அதையும் நம்பி நாங்க அங்க போனோம், பழனிக்கு போனோம். பழனிக்கு போயிட்டு நாங்க போய் தலையை காட்டிட்டு மறுபடியும் வந்துட்டோம். வரும்போது அவங்க சொன்னாங்க இன்னொரு முறை வாங்க, நாம ஒரு ரிசப்ஷன் மாதிரி வச்சு நாம ஒண்ணு சேர்ந்துக்கலாம், எங்களுக்கு கொஞ்சம் மரியாதை இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி போட்டு நாங்க போனோம். மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சு போனோம். ஓகே சார், லைன்ல தான் இருக்கீங்க? ஏற்கனவே நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம்மா கோயில வச்சு. ஓகே. அப்ப கோயில வச்சு கல்யாணம் பண்ண பின்னால்தான் மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு அவங்க வந்து இது மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கும் வேற வழி இல்லாம மறுபடியும் நாங்க அங்க போனோம். அங்க போனதுக்கு சரி ஒரு நாள் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போட்டு நாங்களும் மறுபடியும் போனோம். இன்னும் பேசினா சரி நீங்க சரி வாங்க நாங்க ரிசப்ஷன் மாதிரி வச்சு நம்ம ஒண்ணு சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. அப்புறம் நாங்களும் நானும் என் சம்சாரம் பையன் பக்கத்துல ஒரு 2 பொம்பளைங்க மட்டும் போனோம், அவ்வளவுதான். ஐயா இப்ப பிரச்சனை என்னையா? என்ன இப்ப என்ன பிரச்சனையாச்சாங்க? பணம் காசு பூரா தூக்கிட்டு போயிட்டாமா. 16 சர்வீஸ் பாடுபட்டது பூராமே பிஏ பணம் பூராமே எடுத்துட்டு போயிட்டான். 23 பவுன் எடுத்து போட்டிருந்தா அதுவும் தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போய் டைவர்ஸ் வாங்கிட்டா. ஓகே. இப்ப அந்த பணம்லாம் திருப்பி வேணும்னு கேட்க வரீங்க, கரெக்டா? ஆமா சாமி. ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சார் வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. நீங்க சொன்ன போயிட்டா சாமி. சரி சரிங்க சரிங்க, நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சது. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சொல்லுங்க சார். நீங்க சொல்ற இந்த இன்சிடென்ட் எப்போ நடந்தது? அது 2013 வந்தது சாமி அந்த பொண்ணு. சரிங்க. இப்போ 2023 டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுச்சு. நீங்க சொன்ன அந்த 2023 தான் அவங்க மொத்த பணம் நகையெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்களா? இல்ல இப்ப இந்த 23 டைவர்ஸ் வாங்கிட்டு பூரா பணம் அவன் பேர்ல போட்டிருந்தான். பேர்ல போட்டிருந்தா பூராமே அவன் தூக்கிட்டு போயிட்டான். நான் வரமாட்டேன், நானு என் பேர்ல போட்டதான் நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன்னு சொல்லி சொன்னான். சரிங்க. நாங்களும் ஏமாந்து அவன் பேர்ல போட்டோம். பேர்ல போட்டோம் பூரா எடுத்துட்டு போயிட்டான். அதாவது 10 வருஷம் திருமணம் பண்ணி சேர்ந்து வாழ்ந்துருந்தாங்களா அவங்க? சாமி இங்கெல்லாம் வாழல சாமி. அவன் லீவ் 6 மாசத்துக்கு ஒரு முறை வருவான். அது எனக்கு புரியுது, அவர் ஆர்மின்றதுனால அப்படி இருந்தாங்க. பட் 10 வருஷம் மேரேஜ் பண்ணி இருந்தாங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல. 7 வருஷம் தான் ஐயா. 2013 பண்ணது 2023 முடிஞ்சு போச்சு. 2013 to 2023 சேர்ந்து இருந்தாங்க. ஆமா ஆமா. சரி ஓகே. இப்போ வந்து டிவோர்ஸ் வந்து அந்த அவங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போட்டு வாங்கிட்டாங்களா? எல்லாம் போட்டாங்க, பெட்டுக்கெல்லாம் போட்டு வாங்கிட்டாங்க ஆளுகளை வச்சு. சரி ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க ஏதாவது வேலைக்கு போறாங்களா? வேலைக்கெல்லாம் போறதில்ல. படிக்க வச்சது நாங்க தான், வண்டி வாங்கி கொடுத்துருக்குறோம், எல்லாமே நாங்க தான் பண்ணிருக்கிறோம் சாமியா. நம்பி பண்ணணும், எல்லாம் பிடிங்கிட்டு போயிடுச்சு. எனக்கு சம்சாரம் இல்லை. எனக்கு சம்சாரம் சேர்ந்து 3 வருஷம் ஆச்சு. எனக்கு 20 வருஷமா உடம்பு சரியில்லாம இருந்தா, வேற வழி இல்லாம நாங்களும் சரின்னு சொல்லியிருந்தோம். எல்லாம் எடுத்துட்டு போயிட்டா. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்குதாமா சார். சரி ஓகே. அந்த 23 சவரன் நகை நீங்க அவங்க எடுத்துட்டு போனாங்கன்றதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட என்ன இருக்கு? நாங்க எடுத்து கொடுத்த பணம் எல்லாம் அனுப்பி இருக்கிறோம். பணம் எல்லாம் அனுப்ப எடுத்துக்கிறேன். ஓகே. நீங்க பணமா அனுப்பிச்சிங்க, அவங்க நகையா எடுத்துக்கிட்டாங்களா? ஆமா ஆமா ஆமா. அதாவது நீங்க சொல்ற இந்த விஷயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மேரேஜ் லைஃப் அப்படின்ற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற ரிலேஷன்ஷிப் வந்து கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் லவ் அண்ட் ட்ரஸ்ட் உருவாகிறது. அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்டோட அடிப்படை உரிமை, அதாவது அடிப்படை கடமை வந்து ஒய்ஃபை மெயின்டைன் பண்ணுறது. கல்யாணம்னு பண்ணுறது மட்டும் ஒரு வாழ்க்கை கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் அவுட் ஆஃப் உங்களோட கன்சென்ட்டோட தான் கொடுத்துருக்கீங்க. உங்களை அவங்க ஏமாற்றியோ இல்லை உங்ககிட்டேருந்து பிடிவாதமாக உங்களை அடித்து போட்டோ ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகல, வித்தவுட் யுவர் கன்சென்ட் எடுத்துகிட்டு போகல. அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃப்க்கு வந்து ஹஸ்பண்ட் கிட்ட மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஸோ இதை மோஸ்ட்லி நீங்கள் சேலஞ்ச் பண்ணும்போது இது வந்து உங்களோட கன்சென்ட்டோடு கொடுத்துருக்கீங்க. வித்தவுட் யுவர் கன்சென்ட் வந்து அவங்க எடுத்துகிட்டு போகல. அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த ஒய்ஃப் சைடுக்கு ஃபேவரபுளான விஷயமாக தான் இது இருக்குது. அதனால் வந்து
டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க, அவங்களுக்காக அது மெயின்டெனன்ஸ் செட்டில்மெண்ட் பண்ணீங்க அப்படின்றத நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லை. ஸோ அதனால் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறத விட அடுத்த உங்களோட மூவ்மெண்ட், அடுத்த டெவலப்மெண்ட்டை பற்றி யோசிக்கிறது நல்லது. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சார். நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? உங்கள் பெயர்? கடலூர்லேருந்து வெளில பேசுகிறேன். சொல்லுங்கம்மா உங்களுடைய சந்தேகம். கேட்குறேன் சார். வணக்கம் சார். வணக்கம். டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேச முடியுமா? நான் வெளியே இருக்கேன் சார். வெளியே இருக்கேன் மேடம். டிவி உள்ள இருக்கு. சரி, ஓகேம்மா, டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு நீங்க பேசுனீங்கன்னா நீங்க என்ன பேச வரீங்கன்றத கிளியரா புரியும். ஓகே ஓகே மேம். இந்த வர சொல்லுங்கம்மா உங்களுடைய சந்தேகம். நீங்க தொடர்ந்து பேசலாம். ஹலோ. சொல்லுங்கம்மா உங்களுடைய சந்தேகம். அவர் வந்து டைவர்ஸ் கொடுத்துருக்காரு சார். 2 கவுன்சிலிங் வந்தாரு, வரல. இப்ப திருப்பி நான் ஒரு வக்கீல வச்சு போறதுருக்கேன் சார். இப்ப சைன் கேட்கறாரு, அது போடலாமா, அது வேற ஏதோ பிரச்சனையில வருமா சார்? அது மட்டும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். சொல்லுங்க. அம்மா, இப்போ வந்து டிவோர்ஸ் கேஸ் ப்ரொசீட் பண்ணியிருக்காங்களா? அவரு போட்டிருக்காரு சார். அவர் போட்டிருக்காரு, ஆனா வரல. 2 கவுன்சிலிங் தான் வந்தாரு, அதுக்கப்புறம் வரல சார் அவரு. சரிங்க. எவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணி ஒண்ணா வாழ்ந்தீங்க? நான் ஒரு 10 வருஷம் வாழ்ந்திருக்கேன் சார். சரி, என்ன டிவோர்ஸ் போடுறதுக்கான காரணம் என்ன? அவரு வந்து கொஞ்சம், நான் ஒரு மாற்றுத்திறனாளி, அது கொஞ்சம் ஆவர போட்டு சரி வராதுன்ற மாரி இருக்கிறார் சார். உண்மையான காரணம் இதுதான்? ஆமாங்க சார். சரிங்கம்மா, இப்போ நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிரவுண்டே கிடையாது டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் வந்து மினிமம் 3 to 4 கவுன்சிலிங் போடுவாங்க இனிஷியலாக. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஹியரிங்கே எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதாவது அந்த கேஸ் போட்டதுக்கு வர்றது வராதது அதெல்லாம் வந்து உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் அந்த கேஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வர போகிறீங்க, இல்லைனா வரப்போகிறது இல்லை. கேஸும் அவர் தான் போட்டிருக்காரு, அவரும் வரல அப்படின்னா அது டிஸ்மிசல் பை டிஃபால்ட் ஆக போகுது. நீங்கள் உங்களுக்கான டேட் வரும்போது கரெக்டாக போயிட்டு உங்களோட அட்வொகேட்ஸ், நீங்கள் அப்பாயிண்ட் பண்ண அட்வொகேட்டை கரெக்டாக அப்பியர் ஆக வச்சு உங்களோட பாயிண்ட்டை தெளிவாக சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் ஃபிசிக்கலாக டிசேபிள் இருக்க ஒரே காரணத்துக்காக அவர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, நான் கல்யாணம் பண்ணும் போதே நான் ஃபிசிக்கலி டிசேபிள் தான், அது தெரிஞ்சு தான் அவர் கல்யாணம் பண்ணார், இந்த ரீசனை வச்சு கோர்ட் வந்து டிவோர்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் சேர்ந்து வாழ்கிறதுக்கான பெட்டிஷனும் நீங்கள் சைட் பை சைட் போடுங்க. ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அப்படின்ற பெட்டிஷனு உங்கள் சைட்லேருந்து நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக இந்த தான் ஃபேக்ட்டு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு ஃபேவரபுளாக டிவோர்ஸ் கிடைக்காது. நீங்கள் நான் சொன்ன மாதிரி இதை ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகே சார், நம்ம கூட மற்றொரு காலரும் இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பெயர்? சேலம் மாவட்டத்தில் பேசுகிறீங்க, தங்கராஜிங்க. சொல்லுங்கள் சார் உங்களுக்கான சந்தேகம். ஆனால் வந்து எங்கள் பையனுக்கு வந்து மேரேஜ் பண்ணுங்க. ஓகே. அந்த பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டு. ஓகே. ஆனா அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணதான்னு சொல்லி மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. மேரேஜ் பண்ணிட்டா திருப்பி அது அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு வந்து உறுப்பு ஆப்ரேஷன் பண்ணிருக்கிறாங்க. ஓகே. அதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லல. ஓகே. நாங்க மேரேஜ் பண்ணி ஒரு 3 வருஷம் ஆன பிறகு வேற ஒரு டாக்டர் கிட்ட போய் என்ன குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க டாக்டர் வந்து சொன்னதாரு இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணிருக்கிறாங்க. ஓகே. அதனுடைய ஸ்டோரி இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு மேற்படி சிகிச்சை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சர்டிபிகேட் வாங்கி பார்த்தா அது வந்து நாட் சர்டிபிகேஷன், இது வந்து பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. டாக்டர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சு போட்டு தெரிஞ்சு போட்டு நாங்க டைவர்ஸ் போட்டோம். டைவர்ஸுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போட்டு மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டோம். ஓகே. அவங்கள டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஓகே. ஆனா எங்களுக்கு தாலி குடி வந்து எடுத்து போகணும், அவங்க கழுத்துல தாலி கட்டு வந்து இருக்குது. ஓகே. அது வந்து தரமாட்டேங்கிறாங்க. ஓகே சார். டைவர்ஸ் எல்லாம் வாங்கி மெயின்டெனன்ஸ் வாங்கிட்டாங்க. கோர்ட்ல டைவர்ஸ் ஆர்டரும் கொடுத்துட்டாங்க. ஓகே. அவங்க வந்து எங்களுடைய தாலி குடியே எடுத்து போகணும், ரிட்டர்ன் தர மாட்டேங்கிறாங்க. ஓகே சார், இப்போ அது ரிட்டர்ன் வேணும்னு கேட்க வரீங்க, கரெக்டா? ஆமாமா ஆமாமா. ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க மேம். ஐயா, திருமணம் வந்து இது என்ன அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜ்? ஐயா, அரேஞ்ச் மேரேஜ் தான்.
அரேஞ்ச் மேரேஜ் தானுங்க. அப்போ அவங்க சீதனமா கொடுத்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டீங்களா? அவங்களெல்லாம் கொடுத்தாச்சு. அப்போ ஒரு பேச்சுவார்த்தை பேசலீங்களா நீங்க? எல்லாமே அந்த பக்கத்துல இருந்த கோர்ட்ல அந்த பக்கத்துல இருந்த வக்கீல கோர்ட்ல கேஸ போட்டு டைவர்ஸ் போட்டு ஃபேமிலி இது மெயின்டெனன்ஸ் கோர்ட்ல வந்து மெயின்டெனன்ஸ் நீங்க கொடுத்துருங்க, டைவர்ஸ் நாங்க கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுதான் ஐயா. அப்போ உங்களுக்கு பந்து மாற்றம், அதாவது நீங்க அவுட் ஆஃப் கோர்ட்ல நீங்க என்ன பொருளெல்லாம் அவங்க எடுத்துட்டு வந்தாங்க அதை திருப்பி கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணும்ன்ற பொருளை பத்தி பேச்சு ஏதாவது பேசுனீங்களான்னு கேக்குறேன். பேசுங்க. அவங்க ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டாங்க. சரி. அவங்க ப்ராப்பர்ட்டி கட்டில் மெத்தை இது நகை எல்லாமே வாங்கிட்டாங்க. நீங்க அப்போ உங்களோடதுன்னு கேட்கலீங்களா? எங்களுடைய தாலிக்குடியை கொடுன்னு சொல்லி அந்த வக்கீல்கிட்ட கேட்டா அந்த வக்கீல் வந்து தாலிக்குடி கொடுத்துருக்கு நீங்க என்ன பொறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தாலிக்குடி நாங்க போட்டதுக்கு எங்கள்கிட்ட பொறுப்பு இருக்குது. கோயில்ல கட்டும் போது அந்த தாலிக்குடியை வந்து ஐயர் எடுத்து கொடுக்குறாரு, எல்லாத்துக்கிட்டையும் காமிக்கிறாங்க. அந்த தாலிக்குடியை வந்து அந்த பொண்ணுக்கு தாலி மாப்பிள்ள கட்டுறாரு. அந்த வீடியோ ப்ரூஃப்ல எங்ககிட்ட இருக்கு. ஐயா இது எப்படின்னா நீங்க மாத்திக்கிறேன்னு நீங்க எனக்கு எங்க தாலியை கொடுங்க, நீங்க இது வேணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? முக்காவாசி பேர் வந்து தாலின்றத வந்து ரொம்ப சேக்ரெட்டா அதை வந்து கோயில்ல வச்சு கட்டினது அப்படின்னும் போது அதுக்கு பதிலான தங்கங்களை தான் திருப்பி வாங்குறாங்க. தாலியா யாரும் ரிட்டர்ன் கொடுக்கறது இல்லை. ஓகேங்களா? அதுக்கு அளவோட இப்போ நீங்கள் 5 பவுன் போட்டிருக்கீங்கன்னா 5 பவுனுக்கு ஏற்ற தங்கம் தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் வரும்போது தாலின்றதை தாலி கோடியோட கொடுக்கறது இல்லை, அதுக்கு பதிலாக வேற நகையா கொடுப்பாங்க. இதை தான் கேட்டேன், நீங்கள் ஏதாவது பேச்சுவார்த்தை பேசுனீங்களான்னு. அதுக்கு ஈடான தாலி கொடி கொடுக்க மாட்டாங்க ஐயா. அதுக்கு ஈடான தங்கம் எதுவும் கொடுக்கல அவங்க எதுவும் கொடுக்கல. டைவர்ஸ் கோர்ட்ல ஃபேமிலி கோர்ட்ல டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. புரிஞ்சிருச்சு, நீங்க சொல்றது புரிஞ்சிருச்சு. விவாகரத்து வாங்கிட்டாங்க, ஜீவனாம்சம் போயிட்டாங்க, ஜீவனாம்சமும் நீங்க கொடுத்துட்டீங்க, செட்டில் பண்ணிட்டீங்க. அப்புறம் நீங்க அவங்க பொருளுங்களையும் சீதன பொருள்களையும் நீங்க ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் என்ன கேட்கறேன்னா அதுக்கு ஈடா இப்ப நீங்க 5 பவுன் போட்டீங்க, 3 பவுன் போட்டீங்கன்னா அந்த தாலியா தான் நீங்க கேட்டிருக்கீங்க. அவங்க தாலியெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல. டைவர்ஸ் வாங்கிட்டு தாலி கொடுத்துட வேண்டியதுங்களா? அப்படி நீங்க பேச்சுவார்த்தை இல்லாம தாலி எடுத்து அப்படி கொடுக்கறது எல்லா பக்கமும் வழக்கம் இல்லைங்க ஐயா. நீங்க கேக்குறீங்க இல்லையா விவாகரத்து வாங்கிட்டா எதுக்கு உங்களுக்கு என் கழுத்துல தாலி அப்படின்னு, அந்த விஷயம் அவங்க தனிப்பட்ட விஷயம். இப்போ நீங்க தாலியே கட்டிட்டீங்க, வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அவங்க டைவர்ஸ் வாங்கிட்டாங்க, அவங்க கழுத்துல இருந்து ஏன் கட்டுறீங்களா போடுறீங்களா நம்ம கேட்க முடியாது. அந்த தாலியோடைய என்னுடைய அமௌண்ட் அந்த படத்தை எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு கேட்க உங்களுக்கு உரிமை இருக்கு. தாலியா தான் கட்டி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு நமக்கு இது இல்லை ஐயா. அதைத்தான் நான் கேக்குறேன். அந்த சவரன் பவுன் இவ்வளவு பவுன் இருந்தது, அந்த பவுனை ஏன் ஈடுகட்டலன்னு நீங்க கேட்டிருக்கணும். இந்த சேக்ரடா இருக்க இந்த தாலி தான் வேணும்னு கேட்காம அதுக்கு பதிலாக அவங்களுக்கு திருப்பி கொடுத்தீங்களே அதுல கழிச்சுக்கிட்டு இந்த 8 பவுனுக்காக கழிச்சுட்டு கூட நீங்க கொடுத்துருக்கலாம். பட் இந்த பொருள் தான் வேணும்னு கேட்கறது கொஞ்சம் அவங்க திருப்பி கொடுப்பாங்கன்றது ரொம்ப கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க. கணவரே இல்லைன்னு சொல்லி டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. அது நீங்க வந்து தனிப்பட்ட முறையில இப்ப கோர்ட்ல போட்டு பேசுறது. இப்ப என்ன கோர்ட்ல பேசினாலும் கவுன்சிலிங் சென்டர்ல நாங்க இதெல்லாம் பேசி தீர்மானப்படுத்தி ஒரு மீடியேட்டரை வச்சு பேசி அவங்க எழுதுவாங்க, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பெட்டிஷன்ல தான் போடுவாங்க. நீங்க அதை வலுக்கட்டாயமா இதுதான் வேணும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அவங்க இந்த 8 சவரனுக்கான நகையை நீங்க ஈடுகட்டி வாங்கியிருக்கலாம், அது நீங்க உங்க வழக்கறிஞர் வச்சு பேசி வாங்கியிருக்கலாம். இப்போ நீங்க அந்த விவாகரத்தா வாங்கிட்டதுக்கு அப்புறமா இதை வாங்க முடியாது ஐயா. ஓகே மேம், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. மற்றொரு காலரும் இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க. வணக்கம். நான் வந்து மரியா ரேச்சல். ஓகேம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? இப்போ கரண்ட் சிட்டி வந்து நான் குஜராத் அஹமதாபாத்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகம்? எனக்கு வந்து இப்போ 4 வருஷம் ஆச்சு. டிவோர்ஸ் வந்து ஹஸ்பண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே. ஏன்னா எனக்கு வந்து பேபி கேர்ள் ஆச்சுன்னு அவங்க டிவோர்ஸ் கொடுக்கணும், எனக்கு நீ வேண்டான்னு எங்க அம்மா வீட்டுல அனுப்பி வச்சுட்டாங்க. ஓகே. அண்ட் எனக்கு நான் எவ்வளவு எங்க அம்மா அப்பா வீட்டுல இருந்து ஜுவல்லரி கொண்டு போனேனோ எல்லாமே எனக்கு தெரியாம அடமான வச்சு என்ன சாப்பாடு கொடுக்காம இங்க வரட்டிட்டாங்க. ஓகே.
அப்ப நான் 4 வருஷமா எங்க அம்மா அப்பா கிட்ட தான் இருக்கேன். இப்போ நான் டிவோர்ஸ் கேட்க எனக்கு கொடுக்க மாட்டேங்காங்க அவங்க. ஓகேம்மா, இப்போ டிவோர்ஸ் வேணும்னு கேட்க வரீங்க, கரெக்டா? எஸ் எஸ் எஸ். ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். அம்மா வணக்கம். வணக்கம் சார். ஓகே, நீங்கள் பேசிக்கலாக ஃப்ரம் குஜராத்தா? இல்ல இல்ல, நாங்க ஃப்ரம் திருநெல்வேலி. ஓகே, திருநெல்வேலி. கல்யாணம் எங்காச்சு? நாகர்கோயில், கன்னியாகுமரி நாகர்கோயில் சம்திங் பிளேஸ். ஓகே, அது அரேஞ்ச் மேரேஜா? இல்ல இல்ல, shaadi.comல வந்துச்சு. ஓகே, அது மேட்ரிமோனியில் வந்துச்சு, பட் அரேஞ்ச் மேரேஜ் தானே? அரேஞ்ச். மேம், இப்போ வந்து கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் சேர்ந்து வாழ்ந்தீங்க? 2021ல ஆச்சு. ஒரு 7-8 மாசம் இருந்திருப்போம். 7-8 மாதம் தான் சேர்ந்து வாழ்ந்தீங்க. பிறகு 8th மந்த்ல நான் கன்சீவ் ஆயிட்டேன். அதுக்கு பிறகு அவங்க சேஞ்சஸ் ஆயிட்டு அவங்க பிஹேவியர். ஓகே. பிறகு ஆஃப்டர் 5th மந்த் பேபி ஷவர் பண்ணிட்டு வந்தது. அதுக்கப்புறமா ரொம்ப சண்டை பிரச்சனை அப்படியே தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ இது 4th year ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, உங்களுக்கு வந்து பெண் குழந்தை இருக்கா? எஸ் டாட்டர். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் நீடட் வந்து டிவோர்ஸா? எனக்கு டிவோர்ஸ் வேணும். எனக்கு அவங்க கூட விருப்பம் இல்ல. ஓகே. பிகாஸ் அவங்க வந்து ஜுவல்லரி வந்து அடமானம் வச்சிருக்கேன்னு தான் சொன்னாங்க எனக்கு. ஆனா ஐ டோன்ட் ஃபீல் தட் அவங்க வந்து அடமானம் வச்சிருக்காங்க. அவங்க வித்தாச்சு. ஏன்னா 4 years ஆயிடுச்சு. ஓகே. அவர் என்ன வேலை பார்க்குறாரு? அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு சொன்னாங்க போட்டோகிராஃபர் இருக்கேன்னு. ஓகே. அதுக்கப்புறமா மேரேஜ் ஆகி 4th மந்த்ல டிசம்பர்ல கடை க்ளோஸ் ஆயிட்டு அதுக்கப்புறமா வேலைக்கு போடல அவங்க. ஓகே, சரி. இப்போ வந்து நான் உங்களுக்கு பெஸ்ட், நீங்கள் இது லீகலாக எதனா ப்ரொசீட் பண்ணியிருக்கீங்களா? இல்ல, ஒண்ணுமே ஆகல. ஏன்னா நான் வந்து ஃபோன் பண்ணும்போது எல்லாம் சொன்னாங்க, நீ கேஸ் போட்டாலும் நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், ஜுவல்லரி கொடுக்க மாட்டேன், உன்னால என்ன பண்ண முடியுதோ நீ பண்ணிக்கோ அப்படின்னு தான் வார்த்தை. சரி, ஓகே. நீங்கள் இப்போ அகமதாபாத் போயிட்டீங்களா? நான் இப்போ அம்மா அப்பா கூட அஹமதாபாத்ல தான் இருக்கேன். ஓகே, நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு சில லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நீங்கள் அதை ஃபாலோ, அவரு டைவோர்ஸ் கொடுக்கணுமா கூடாதான்னு சொல்லி அவரு டிசைட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒன்லி கோர்ட் கேன் டிசைட். கல்யாணம் வேணா நாங்கள் 2 பேரும் பண்ணிக்கிறோம் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து நீங்கள் 2 பேரும் நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன், நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்லாம் பிரிஞ்சு போயிட முடியாது. அது வந்து ஒரு வேலிட் கவர்மெண்ட் அது கோர்ட் ஆர்டர் இருக்கணும். அப்போ தான் வந்து அது வேலிட். ஸோ அது வேலிடாக நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு ரீசனபிளான கிரவுண்ட்ஸ் இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து மென்டல் க்ரூவல்ட்டி நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து நீங்கள் தமிழ்நாடு வாங்க. வந்துட்டு எங்கே 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தீங்களோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இருக்க கோர்ட்டில் வந்து ஃபேமிலி கோர்ட்டாக இருக்கலாம், இல்லை சப் கோர்ட்டாக இருக்கலாம், அந்த கோர்ட்டில் வந்து இனிஷியலாக ஒரு டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் இருப்பாங்க. அங்கே வந்து விமென்ஸ்க்குனே ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. விமென்ஸ் செல் குஜராத்ல பண்ண முடியாதா? அஹமதாபாத்ல இல்லை, பண்ணலாம். அதோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகும். ஓகே. ஸோ அவர் அங்கே வர்றது அது வந்து நிறைய ரீசன்ஸ்னால அது டிலே ஆகும் உங்களுக்கு. அண்ட் ஒன் மோர் திங், அவங்க வந்து ஹேண்டிகேப், நான் ஹேண்டிகேப் இல்லை. இட்ஸ் ஓகே. லா இஸ் ஈக்குவல் ஃபார் ஆல். நம்மளது ஈக்குவாலிட்டி தான். ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சட்டம், ஹேண்டிகேப்டாக இல்லாதவங்களுக்கு ஒரு சட்டம் அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? அது அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து இதில் வந்து நீங்கள் வந்து பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்லையும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, மென்டல் க்ரூவல்ட்டியும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உமன்ஸ் கமிஷனில் போயிட்டு அங்கே இருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் இருப்பாங்க. வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து அதர் ஸ்டேட்லேருந்து இந்த மாதிரி இருக்கேன், என்னை வந்து இந்த மாதிரி ஏமாற்றிருக்காங்க அப்படின்றது ஒரு கம்ப்ளைண்ட் அங்கேயும் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி கன்சர்ன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டில் ஒரு டிவிசி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்கள். ஏன்னா டிவிசி கேசஸ்க்கு வந்து கிரிமினல் நேச்சர் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்பீடியாக ஜஸ்டிஸ் கிடைக்கும். அதனால் வந்து கன்சர்ன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து நீங்கள் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்கள், டிவிசி கேஸ் போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட பொருள்லாம் நிறைய மிஸ் பண்ணியிருக்கீங்க அவர் கையில். ஸோ வித் எவிடன்ஸோட, அந்த ஜுவல்ஸோட எவிடன்ஸோட அதே அவங்க வந்து பில் எதுவுமே எனக்கு கொடுக்கல, காமிக்கல. ஓகே, மேரேஜ் அப்போ ஒரு ஃபோட்டோகிராஃப் இருக்கும்ல? எஸ் ரொம்ப இருக்கு. ஸோ அதை எவிடன்ஸாக வச்சு கன்சர்ன் ஃபேமிலி கோர்ட்லேயே வந்து நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியும் போடுங்க. ஓகே, சரிங்களா?
இது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் கேஸும் போடலாம். ஸோ இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டியூட்டி ஆஃப் த ஹஸ்பண்ட் டு மெயின்டைன் த ஒய்ஃப் அண்ட் த சில்ட்ரன். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் குட்டி பாப்பா அவங்க பெண் குழந்தை இருக்காங்கல்ல, அவங்க சார்பாக 2 பெட்டிஷனராக இருப்பாங்க. நீங்கள் அவங்களோட நேச்சுரல் கார்டியனாக வந்து 2 பேரும் சேர்ந்து மெயின்டெனன்ஸ் கேஸ் ஒன்று போடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து லீகல் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி நீங்கள் அதர் ஸ்டேட் நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை இங்கேயே கொஞ்சம் வேலையை பார்த்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 months to 1 year எடுக்கும். ஸோ அந்த டைமை நீங்கள் இங்கே இருக்க மாதிரி கொஞ்சம் இங்கே ஒரு வேலையை பார்த்துட்டு இங்கே நீங்கள் முன்னாடி இங்கே தானே இருந்தீங்க. ஸோ இல்ல நான் ஃபர்ஸ்ட் குஜராத் தான், இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இங்க தான். இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட பேஸ் இங்கேன்னு சொன்னீங்க, கன்னியாகுமரியில் இருந்தேன்னு சொன்னீங்களே. கன்னியாகுமரி வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் அங்க 7 months இருந்தேன். சரி, ஓகே. நீங்கள் அங்கே போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு வரதா இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு ஸ்பீடியாக ரெமெடி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான பெஸ்ட் சான்ஸ் இங்கே தான். நீங்கள் குஜராத்தில் கேஸ் போடலாம், எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் வாங்கலாம். அதோட எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மேபி நீங்கள் தமிழ்நாட்டில் போட்டு இங்கே அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதோட வேலிடிட்டி நல்லாயிருக்கும். உங்களுக்கான ரெமிடிஸும் நிறையவே இங்கே கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன இந்த 4-5 ஸ்டெப்ஸை ப்ரொசீஜரெலாம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஓகே சார். இப்போ வந்துட்டு ஒரு லவ் லைஃபாக இருக்கட்டும், ஒரு மேரேஜ் லைஃபாக இருக்கட்டும், அது 2 நபருடைய பர்சனல் லைஃப், இதுக்குள்ளே லா எப்படி என்டர் ஆகுது சார்? கண்டிப்பாக மேம். நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து காதலர்களாக அவங்களோட வாழ்க்கை பயணத்தை தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் சில காதல் வந்து திருமணத்தில் முடியுது, சில காதல் வந்து ட்ராஜடியில் போய் முடியுது, சில காதல் பிரேக்கப்பில் போய் முடியுது. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி முடியும் போது எந்த இஷ்யூமே கிடையாது. ஆனால் சில காதல் வந்து கிரிமினல் இன்டென்ட்டோடு போய் முடியுது. அவங்க ரைட் ஃப்ரம் த ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிடுறாங்க, இவனை காதல் என்ற வலையை வீசி ஏமாற்றலாம். ஸோ நீங்கள் சொன்னீங்களே எப்போ அதுக்குள்ளே சட்டம் வரும் அப்படின்னு கேட்டீங்க. அது பியோர்லி எமோஷ்னலாக இருந்தால், அது பியோர்லி ட்ரஸ்ட் பேசிஸில் இருந்தால் அங்கே கண்டிப்பாக சட்டம் வராது. ஏன்னா நம்ம இந்தியாவில் நம்ம வந்து செக்யுலரிசம் ஃபாலோ பண்ணுறோம். எல்லா ரிலீஜன்ஸ்க்கும் அவங்களோட பேசிக்கான அந்த ஃபெய்த்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கான ரைட்ஸ் கொடுக்குறோம். ஈக்குவாலிட்டி அதில் வருது. ஆனால் சில பேர் நிறைய நம்ம நியூஸில் அப்கமிங் இன்னைக்கு டுடே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸே பில்ட் ஆயிடுச்சு. அதுக்கு புதுசாக பேர் வச்சுக்கிறாங்க. சிச்சுவேஷன்ஷிப்னு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, அதுக்கப்புறம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஏதோ பேர் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் சட்டத்தின்படி சட்டம் அதுக்கான அங்கீகாரம் கொடுத்துதான்னா அப் டு டேட் கொடுக்கல. ஆனால் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ்க்கு மட்டும் அதுக்கான ரெமிடிஸை கொடுத்துருக்கு. ஆனால் அதை வந்து லீகலைஸ் பண்ணலை. ஸோ இந்த மேரேஜோ இந்த லவ்வோ இந்த ரிலேஷன்ஷிப்ஸோ கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் அதை பேஸ் பண்ணியும் லவ் அண்ட் அஃபெக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கும்போது சட்டம் அதுக்குள்ளே போகிறதுக்கான வழிவகைகளே இல்லை. ஆனால் இது ஒரு கிரிமினல் இன்டென்ட்டோடு பண்ணுறாங்க. நிறைய பேர் நம்ம என்கவுண்டர் பண்ணுறோம். இப்போ கூட ரீசெண்டாக தாம்பரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு உமன் வந்து கிட்டத்தட்ட 80 பேரை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஆண்கள் நிறைய பேர் வந்து பலவிதமான பெண்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த ஜுவல்ஸ் அபகரிக்கிறது, செக்ஷுவல் இன்டென்ட்டோட இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகுது. இது வந்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏமாற்றணும், அவங்ககிட்ட இந்த பறிக்கணும், அவங்கக்கிட்ட வந்து செக்ஷுவல் டிசைர்ஸ்க்காக இருக்கணும் அப்படின்ற இன்டென்ட்டோட ரைட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இருக்காங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான். நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டுடே நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் பேசிஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோர் தென் 70% ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஈவன் இந்த ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலிஃபைடு இன்டென்ஷனும் கிரிமினல் இன்டென்ஷனும் ரைட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ப்ரூவ் பண்ணப்படலை அப்படின்னா நிறைய எஃப்ஐஆர் ஸ்குவாஷ் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு இன்டென்ட்டோட பண்ணுற பெண் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒருத்தர் பழி வாங்கணும்னு நினச்சிட்டேன், ஒரு ஹை ப்ரொஃபைல் பர்சன் இருக்காங்க, அவங்கள பழி வாங்கணும்னா ஒரு அனி ட்ராப் ரைட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இனிஷியலாக ஒரு பேரில் எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அது ஜுடிஷியல் ட்ரையலுக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த எஃப்ஐஆர் குவாஷ் ஆகும். இதே ஒன்று வைஸ் வர்சாவா ரைட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஒரு கிரிமினல் இன்டென்ட்டோட ஃபாலோ பண்ணி அவரை ஏமாற்றி திங்ஸ் அபகரிச்சிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 69 ஆஃப் பிஎன்எஸ் கண்டிப்பாக இதில் அப்ளை ஆகும். அப்ளை ஆகிட்டு இதுக்கு வந்து அதான் நான் சொன்னேன்ல, இந்த இன்டென்ட்டை கண்டிப்பாக ரைட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அவங்க பழக்கத்தே இதுக்காக தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இது கில்ட்டாக மாறும். ஸோ இது கில்ட்டாக மாறுச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பீனலைசிங் ப்ரொவிஷன் அண்ட் கிரிமினலைசிங் ப்ரொவிஷன். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி மோர் தென் 10 years ஆஃப் ரிகரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுப்பாங்க அந்த இன்டென்ஷன் ப்ரூவ் பண்ணால் மட்டும். ஆனால் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் த கேசஸில் வந்து அக்யூட்டல் தான் ஆகுது.
ஏன்னா இதை ஃபால்ஸாகவும் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப் டு டேட்டில் அதனால் நீங்கள் மெயினாக மேம் நிறையவே டிஸ்கஸ் பண்ணாங்க அதை பற்றி. எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறது. இப்போது ஒருத்தவங்க ஏமாற்றணும் அப்படின்ற இன்டென்ஷன் இருந்தால் மட்டும்தான் இவங்ககிட்ட ஒரு சேட்டை போடுறது, அவன் அதுக்கு ரிப்ளை பண்ணுறது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பாங்க. சில ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுவாங்க. அந்த ஃபோட்டோஸை அவன் திரும்பி ஷேர் பண்ணும்போது அதை சைபர் ட்ராக்கிங், டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்ற ஃபார்மெட்டில் அதை கொண்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மெயினாக இதில் ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் இன்டென்ட். இப்போது ஒரு நபர் தொடர்ச்சியாக ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார் ஃபார் எ லாங் டைம், ஒரு 8 years 9 years இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொன்னால் நிறைய சுப்ரீம் கோர்ட் கேசஸில் இந்த கன்சென்ட்டோட லாங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்களே செக்ஷுவல் ரிலேஷன், அது ஃப்ரீ கன்சென்ட் அப்படின்ற கேட்டகரியில் கொண்டு வராங்க. ஒரு வாட்டி பண்ணால் ஓகே, 2 வாட்டி பண்ணி ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி பண்ணால் பரவாயில்ல, ஒரு லாங் டேர்மில் இது பண்ணும்போது இது ஃப்ரீ கன்சென்ட்டாக தான் வரும், இதை அக்யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதையும் தெளிவாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் சட்டம் உள்ளே வரும். கன்சென்ட் இல்லைன்னா கன்சென்ட் இல்லாமல் இந்த 2 விஷயம் தான் இதை டிட்டர்மின் பண்ணுது, வில்ஃபுல் அண்ட் நான் வில்ஃபுல் ஆக்ட். ஸோ கன்சென்ட்டோடு பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது டீக்ரிமினலைஸ் ஆகிடும். கன்சென்ட் இல்லாமல் ஒரு த்ரெட்டன் பண்ணி பண்ணுறாங்க, இல்லை அவங்களை மிஸ்யூஸ் பண்ணி பண்ணுறாங்க, ஃபால்ஸ் ப்ராமிஸை கொடுத்து பண்ணுறாங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணால் கண்டிப்பாக அது கில்ட்டாக மாறும். தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் நினைச்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க. மேடம் வணக்கம் மேடம், லைன்ல தான் இருக்கோம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? மேடம் என் பேர் மதன் குமார், நான் சென்னையில இருக்கேன் மேடம். சொல்லுங்க மதன் குமார், உங்களுக்கான சந்தேகம். மேடம் ஒன்றும் இல்லை மேடம், நான் ஆக்சுவலாக இப்போ என் மனைவி கிட்ட ஜீவனாம்சம் கேட்க முடியுமா? நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம். ஓகே. ஆமாம், அவங்க ஒரு 50,000 சம்பளம் வாங்குறாங்க. ஓகே. ஆமாம், நான் வேலைக்கு போகிறதில்ல, ஒரு 5 வருஷமா நான் வீட்டில் தான் இருக்கேன், குடும்பத்தை பார்த்துக்கிட்டேன். ஓகே. ஸோ அவங்ககிட்ட நான் ஜீவனாம்சம் கேட்க முடியுமான்னு கேட்கலாங்க. ஓகே சார், உங்க மனைவி கிட்ட இருந்து ஜீவனாம்சம் வாங்க முடியுமா முடியாதான்னு கேட்க வரீங்க, கரெக்டா? ஆமாம் மேடம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்வாங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க மேம். சார் நீங்க ஒண்ணா தானே இருக்கீங்க? ஆமாம் மேடம். அப்புறம் ஜீவனாம்சம் எதுக்கு? இல்ல மேடம், நாங்க அவங்களும் தரத்துக்கு தயாரா இருக்காங்க, பட் ஆனா அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. இல்ல நீங்க பரஸ்பரமா ஒரு சண்டையோ பிரச்சனையோ கிடையாது. நீங்க ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கணும் அப்படிங்கறீங்க, அவங்க ஓகேன்றாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன்றாங்க. அப்புறம் ஏன் மெயின்டெனன்ஸ்? இல்ல அப்படி ஒரு ப்ரொவிஷன் இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்க. இல்ல அப்படி கிடையாது. உடல்நிலை சரியில்லை, அதாவது ஆண்கள் ஜீவனாம்சம் வாங்க முடியும். எந்த காலகட்டத்தில் உங்களால் வேலைக்கு போகவே முடியாது, உடம்பு சரியில்லை, உங்களால் அடுத்ததா எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை வரும்போது அவங்க வைஃப் வேலைக்கு போனால் ஒரு 50% அவங்க கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம், ஓகேங்களா? பட் அதுக்கு கோர்ட்டில் தாக்கல் பண்ணி உங்களுடைய அந்த உரிமைகள் இந்த மாதிரி என்னால் முடியலன்றதை முதல்ல ப்ரூவ் பண்ணும், அப்போ தான் கோர்ட் ஆர்டர் கொடுக்கும். இது நீங்கள் 2 பேரும் பேசி தீர்த்துக்கிற ஒரு சின்ன அக்ரிமெண்ட் மாதிரி, நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் எதுவும் பார்த்துக்கல, குழந்தைய பார்த்துக்கிறேன், அவங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எனக்கு அதுலேருந்து கொஞ்சம் கொடுங்கன்னா அது நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க ஸ்பீச், ஓகேங்களா? அதுக்கு கோர்ட்லலாம் அந்த மாதிரி ஜீவனாம்சம்லாம் கேட்க முடியாது. ஜீவனாம்சம் நீங்கள் விவாகரத்தோ இல்லை பிரிஞ்சு வாழும்போது உங்களால் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் போது நீங்கள் கோர்ட்டில் தாக்கல் பண்ணுறது தான் ஜீவனாம்சம். ஓகே மேம், நம்ம கூட மற்றொரு காலரும் இருக்காங்க, உங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க. ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க தேனியில இருந்து பேசுறோம் மேம். உங்க பெயர்? எங்க பேர் சுகன்யா. சொல்லுங்க சுகன்யா, உங்களுக்கான சந்தேகம். இப்ப ஜீவனாம்சம் போட்டுப்போம், எங்க வீட்டுக்காரர் என் கூட வாழ மாட்டேன்றாரு, நான் வேணும்னு இருக்கேன். ஓகே. வேறவங்களை கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு, இது டைவர்ஸ் ஆயிருமா? ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்வாங்க. சொல்லுங்க சார். அம்மா வணக்கம். சரி. 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆகுது? கல்யாணம் ஆகி 8 வருஷமா? ஆமாங்க சார். எதுக்கு உங்களை வேணான்றாரு? வேற ஒரு பிள்ளைய பார்த்துக்கிட்டாரு. ஓ, நீங்கள் இருக்கும்போதே இன்னொரு விமன் கூட அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா? ஆமாங்க. அதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா? இல்லையே, எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கு, அவர் என்கிட்ட வரமாட்டாரு, அவரு கூட அந்த இருக்காரு. சரி, நீங்கள் சேர்ந்து வாழணும் தான் ஆசைப்படுறீங்க, ஆனால் அவர் வரமாட்டுறாரு. அவர் வர மாட்டேங்கிறாரு. இப்போ ஒரு வருஷமா இப்போ கோர்ட்டு கேஸ் தான் போயிட்டு இருக்கோம். ஓகே, யார் கேஸ் போட்டிருக்கிறது? அவர்தான் போட்டிருக்காரு டைவர்ஸ். அவர் டிவோர்ஸ் வேணும்னு போட்டிருக்காரு. அதில் பெட்டிஷனில் என்ன கேட்டிருக்காரு, என்ன கிரவுண்ட்ஸில் டிவோர்ஸ் வேணும்னு கேட்டிருக்காரு? அவர் டைவர்ஸ் வேணும் தானே சார் போட்டிருக்காரு. சரி, டைவர்ஸ் வேணும்னு போடுவார். சரி, ஓகே. உங்கள் அட்வொகேட் எதுனா உங்களுக்கு சம்மந்தமாக சொன்னாங்களா? அது பெட்டிஷனை படித்து காமிச்சாங்களா? படிச்சுலாம் காமிக்கவே இல்லையே.
சரி, ஓகே. உங்களுக்கு குழந்தை எதுனா இருக்கா? குழந்தை 2 பையன் வச்சிருக்கேன். 2 பசங்க இருக்காங்க. ஆமாங்க சார். சரிங்கம்மா, இதில் வந்து நான் பாசிபிலிட்டிஸை மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் கேட்டுக்குங்க. சரி. நீங்கள் இருக்கும் போதே அவங்க வந்து இன்னொரு ஒய்ஃப் கூட இருக்காங்க அப்படின்னாலே ஒரு ட்ரஸ்ட்டு போயிடுச்சுமா. நீங்கள் ஒழுக்கமாக தான் இருக்கீங்க, அவர் வந்து ஒழுங்கினம் ஆயிட்டார். ஸோ இதில் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ட்ரஸ்ட்டு டிசிப்ளினில் வர்றதுமா. அப்போ தான் அது ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து வாழ முடியும் அந்யோன்யமாக. ஸோ இதில் உங்களுக்கு விருப்பம், ஒரு பெண் கூட அவர் இருக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் முன்னாடி சட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு கள்ள தொடர்பில் இருந்தால் அதுக்கு கிரிமினலைசிங் ப்ரொவிஷனாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அதை டீக்ரிமினலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஒய்ஃப் இருக்கும்போது ஒரு பெண் கூட தொடர்பில் இருந்தால் அதோட மேக்ஸிமமாக நீங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, அதை நீங்கள் ஒரு கிரவுண்டாக வச்சு நீங்கள் டிவோர்ஸ் வாங்கலாம். சரிங்களா? அது ஒன்று கிரவுண்டு. 2வது விஷயம், இந்த ரீசனாக வச்சு நீங்கள் அவர்கிட்ட மெயின்டெனன்ஸ் வாங்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் க்ரூவல்ட்டியில் வருமா. நீங்கள் வந்து அவர் வந்து ஒரு மென்டல் டார்ச்சரில் தான் வரும். ஒரு டிவோர்ஸ் ஆர்டர் வாங்காமல் இன்னொரு பெண் கூட அவங்க தொடர்பில் இருக்கிறது மென்டல் க்ரூவல்ட்டிலையும் வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கும் உங்கள் 2 பசங்களுக்கும் சேர்த்து ஜீவனாம்சம் கேட்கலாம், மெயின்டெனன்ஸும். இது வந்து இந்த பேசிக் நீங்கள் எவிடன்ஸை வச்சுருந்தீங்கன்னா பேசிக்காக இம்மிடியேட்டாக உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடும். நீங்க வேணும்னு தான் கேக்குறீங்கம்மா. ஆனா அவருக்கு விருப்பம் இல்லைல்ல. எந்த கோர்ட்டுமே வந்து நீங்க கண்டிப்பா இவர்கிட்ட போயிட்டு வாழ்ந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இது நீங்க பெட்டிஷனா போறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் திரும்பி அவரை கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ் ரிலேட்டட். ஒரு கோர்ட்டே ஒரு ஆர்டர் கொடுத்தாலுமே அவர் சேர்ந்து ஒன்றுக்கு ஒன்றா கூட நீங்கள் ஒரே வீட்டில் இருக்கலாம். ஆனால் உங்களோட எமோஷன்ஸும் ஃபீலிங்ஸும் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் அவரை விட்டுறது நல்லது. எப்போ நீங்கள் இருக்கும்போது இன்னொரு பெண்ணை தேடி போனாங்களோ அப்போ நீங்கள் விட்டுருங்க. ஆனால் அவர் பண்ண குற்றத்துக்கும் அவர் பண்ண தப்புக்கும் அவர் தண்டனை அனுபவிக்கணும். அதனால் உங்களுக்கு தேவையான மெயின்டெனன்ஸ் எவ்வளோ தேவைப்படுதோ அதை நீங்கள் பெட்டிஷனாக போட்டு கிளைம் பண்ணிக்கோங்க. உங்கள் 2 பசங்களோட ஃப்யூச்சரை பார்த்து நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நோக்கி முன்னோக்கி போங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இதை சட்ட ரீதியாக போராடுவேன்னு சொல்லி போராடிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பும் வேஸ்ட் ஆகிடும், உங்களை நம்பி இருக்க 2 பசங்களோட லைஃப்பும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் அவங்களோட ஃப்யூச்சரை கருத்தில் கொண்டு நீங்கள் மேக்ஸிமம் டிவிசி சொல்லுங்கள். இல்லை, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இந்த கேஸ் போயிட்டே இருக்கட்டும், அது ஒரு பக்கம். மெயின்டெனன்ஸ் கேஸ்ன்றது அது கம்ப்ளீட்டாக ஒரு தனி கேஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு தான் இருக்கட்டும். அந்த டிவோர்ஸ் கேஸ்லையுமே நீங்கள் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்கள், மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் வேணும்னு சொல்லிட்டு. அதுலேயுமே ப்ரொவிஷன் இருக்குது. டொமஸ்டிக் வயலன்ஸ் கோர்ட்டில் நீங்கள் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அங்கேயுமே நீங்கள் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். தனியாகவே அந்த ஃபேமிலி கோர்ட்டில் நீங்கள் மெயின்டெனன்ஸ் போட்டிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் கொடுப்பாங்க. அந்த கேஸ் நடந்துகிட்டே இருந்தாலும் சரி, டிவோர்ஸ் கேஸ் நடந்துகிட்டே இருந்தாலும் சரி, மெயின்டெனன்ஸ் கேஸ் நடந்துகிட்டே இருந்தாலும் சரி, இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபைனலாக ஆர்டர் ஆகும்போது ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாவோ இல்லை எனக்கு மாதம் இவ்வளோ ஒரு கடைசி வரலும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியோ நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ அவர் எப்படி கொடுக்க தகுதியாக இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி அதை கோர்ட் 2 பேரோட ஸ்டேட்மெண்ட்ஸும் செக் பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க, அஃபிடேவிட்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எது ரீசனபிளாக இருக்கோ அதை கோர்ட்டு தான் டிசைட் பண்ணும், அதை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் என்னோட பெஸ்ட் சஜஷன் இதுதான். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. மேம், இப்போ வந்துட்டு ஒரு பெண் வந்துட்டு நம்ம சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து ஒரு ஸ்டாக்கிங்லேயோ இல்லை ஆன்லைன் ஹராஸ்மெண்ட்லேயோ வரும்பொழுது அந்த பெண் ஃபஸ்ட்டு என்ன மேம் செய்யணும், எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றதை தெளிவாக சொல்லுங்கள் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போது இந்த ரிலேஷன்ஷிப் தாண்டிய ஒரு ஃபினான்ஷியல் ஆப்பில் ஒரு லோன் வாங்க போகிறாங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்றாங்க, ஒரு பேப்பர் மாதிரி கூகுள் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் இவங்க எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்டு ஒரு இது பண்ணுறாங்க. அதில் ஒரு ஷார்ட் பீரியட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேட்டிங் ஆப்பே கூட இருக்கட்டுமே, இப்போ டேட்டிங் ஆப்போ ஏதோ இருக்குது, அது 1 day 1 week அப்படி தான். இந்த ஃபைனான்ஷியல் ஆப்பும் இதே மாதிரி தான், பேட்டர்ன் ஒரே பேட்டர்ன் ஆஃப் த்ரெட்ஸ் தான். பட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நாளுக்குள்ளே நீங்கள் அவங்கக்கிட்ட ரிப்ளை பண்ணல, ரெஸ்பாண்ட் ஆஃப் மணி, த மேட்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் பிகாஸ் ஆஃப் மணி. அந்த பணம் அங்கே போய் செலுத்தப்படலை, வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன ஆகும்னா அந்த ஹேக்கர் அந்த ஃபோட்டோவில் அவங்கள நியூடாவோ அவங்களோட நியூட் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இவங்களுக்கு அனுப்புவாங்க. அப்புறம் இவங்க கான்டாக்ட்ஸை ஃபுல்லாக வாட்ஸ்அப்போட கான்டாக்ட்ஸ் ஃபுல்லாத்தையும் எடுத்து அவங்க எல்லாருக்கும் அனுப்புவாங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பிளாக்மெயில். இந்த பிளாக்மெயில் என்ன ஆகணும்னா, இவங்க உடனே அந்த ஆப்பை வந்தோடனே பேனிக் ஆக்காதீங்க, 1930 அந்த சைபர் செல்லுக்கு கால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள்.
அப்புறம் நீங்கள் உங்களுக்கு நம்பர்ஸில் உங்களுக்கு கான்டாக்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் அனுப்பியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த நம்பரை நான் இப்போ யூஸ் பண்ணல, வேற ஒரு நம்பர் நான் யூஸ் பண்ணுறேன், இது எனக்கு த்ரெட்டு நடந்திருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அதை போல்டாக ஃபேஸ் பண்ணும். ஏன்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்க யார் இப்போ மேலாக இருக்காங்கன்னா அவங்க ஒய்ஃபோ பசங்களோ யார் இருக்காங்க, இல்லை ஃபீமேலாக இருந்தாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட், எல்லாத்தையுமே நியூட் ஃபோட்டோவாக அனுப்புவாங்க. அதாவது இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸோட ஒரே டார்கெட் என்னென்னா, ஒரு 1 லட்சத்துலேருந்து ஒரு இவங்க கிட்டேருந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் வாங்க முடியுமா, ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பேனிக் கொண்டு போவாங்க. அந்த டிவைஸை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டிவைஸை வச்சுட்டு கூட சிம்மை நீங்கள் எடுத்து வச்சுட்டு டிவைஸை டெக்னிக்கல் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த டிஜிட்டல்லே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்க அன்வான்ட் த்ரெட்ஸ் என்ன ஹேக்கர்ஸ் இருக்காங்களோ அதை எல்லாமே ஃபுல்லாக டிடெக்ட் பண்ணி அதை ஃபுல்லாகவே அந்த ஆப்பு தேவையில்லாத விஷயங்களை எல்லாமே எரேஸ் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த மொபைலை கொடுக்க முடியும். இது ஒன் டைப் ஆஃப் ஃபியூச்சரில் வராமல் இருக்குது. மோர் ஆர்லெஸ் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணுறதும் அதே மாதிரி உங்கள் ஆப்லேருந்து வர்றதும். ஸோ எடுத்தோடனே பேனிக் ஆகிடாதீங்க. அதே மாதிரி இதை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இந்த த்ரெட்டை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி சேட்டிங் ஐட்டம்ஸில் வரவங்களுக்கு எப்படின்னா, நான் உங்கள் வீட்டுக்கு கன்வே பண்ணிவிடுவேன். முக்கால்வாசி டிஜிட்டல் த்ரெட்டுன்றது அதாவது நீங்கள் அரெஸ்ட், டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்கிற அரெஸ்டெல்லாம் கிடையாது. இட்ஸ் நாட் அரெஸ்ட், பிளாக்மெயில். எப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் உங்களோட எமோஷ்னலாக எவ்வளோ தூரம் லாக் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள மட்டும்தான் நீங்கள் டார்கெட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் இந்த மெயின் சைபர் த்ரெட்டோட விஷயம். இது வரும்போது 1930, அதுக்கப்புறம் சைபரில் கிரைம் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் நீங்கள் ரைஸ் பண்ணணும் வித் யோர் OTP நம்பர். ஓகேங்களா? ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஓகே மேம், நம்ம கேள்விக்குள்ளே போயிடலாம் சார். சார் இப்போ ஃபால்ஸ் மேரேஜ்னு சொல்கிறாங்க இல்லையா சார், இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஃபால்ஸான ஹோப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா, ஸோ இதுக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுங்க சார். கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி ஃபால்ஸ் மேரேஜ் அப்படின்றது இருக்குது. இது 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். இனிஷியல் ஸ்டேஜில் காதல் அப்படின்ற ஒரு வலையை வீசி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணாமல் கழட்டி விடுறது ஒரு விதம். இன்னொரு விதம் இருக்குது, மேரேஜ் செரிமனிஸே ஃபால்ஸாக க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த 2 விதம் இருக்குது. காதல்ன்ற வலையை வீசி ஏமாற்றி அதை இன்டென்ஷனலாக பண்ணால் 10 வருஷம் 69 BNS. அப்படி இல்லை, இந்த மேரேஜ் ரிச்சுவல்ஸ் ஃபால்ஸாக ஒரு மேரேஜ் பண்ணுற மாதிரியே ஒன்று க்ரியேட் பண்ணால் அது 7 years. இது பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ கவனமாக இருங்க. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. ஸோ நம்மளுடைய உலகம் டிஜிட்டல் வேர்ல்டு அண்ட் ஃபிசிக்கல் வேர்ல்டுன்னு பிரிஞ்சிருக்கு. அது 2 பேருமே ரொம்பவே தெளிவாக எடுத்துரைத்தீங்க. கீதா பிரியா மேமுக்கும் விக்னேஷ் சருக்கும் சட்டம் ஒரு வகுப்பறை நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றி. சட்ட ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தொலைபேசி மூலியமாக அணுகலாம். இல்லை அப்படின்னா 9944010692 என்ற வாட்ஸ்அப் எனக்கு ஹலோ SOV அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கில் கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கிளியராக ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சந்தேகத்தை நம்ம நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது யாழினி திருமுகம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சட்டம் ஒரு வகுப்பறை. நன்றி.